ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்கார். ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? இவருக்கு அறை தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்ல. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ போராடுற மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த நீங்களே அனுமதி கொடுத்தீங்களே, அப்போ உங்களுக்கு மக்கள் முக்கியமா தெரியலையா? சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய சௌரியத்துக்கு ரூம மாத்திக்கிறாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இத ஒரு குற்றமா சொல்றீங்க? ஒரு நடிகர் அப்படித்தான் இருப்பார். வேற தளபதி என்ன பண்றது? தலையெழுத்து என்ன பண்றது? தலையெழுத்து. எலெக்ஷன் அப்போ தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, இங்க பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னீங்களே, அப்ப அவர் நடிகரா தெரியலையா? பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. இப்ப அதிமுக காலி ஆகிட்டு இருக்கு. எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரா கட்சியை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. அந்த கோபத்துல பேசுறீங்க, பேசிட்டு போங்க. கரூர்ல உயிரிழந்த குடும்பங்களுக்கு சிஎம் விஜய் அவர்கள் அரசு பணி வழங்கி இருந்தார். அத நல்லது செஞ்சே பழக்கம் இல்லாத இந்த நாத்த கட்சி இருக்காங்கல்ல, அதாவது நாம் தமிழர் கட்சி, இவங்க உயர் நீதிமன்றத்துக்கு போய் அதை தடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. பின்னாடியே இவனுங்களும் வந்தானுங்க. என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன் நாம் தமிழர் கட்சியுடைய வக்கீலான தீரன் திருமுருகன் சொல்லப்படுற அந்த நபரை ஓங்கி ஒரு கொட்டு வச்சு ஓடுறான்னு விரட்டி விட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். அரசு பணி வழங்க உயர் நீதிமன்றம் விதித்திருந்த தடையை தற்காலிகமா ரத்து பண்ணி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. விடுவோமா நாங்க அப்படின்னு திரும்ப இந்த வண்டு முருகன் கும்பல் மேல்முறையீடு செய்யறேன்னு அவங்க வேலையை காட்டினாங்கன்னா மீண்டும் உச்ச நீதிமன்றத்தால் காரி துப்பப்பட்டு அவமானப்பட்டு வெளியேறுவார்கள். தொடர்ந்து தோத்து பழகி போன இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அவமானம் எல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி தோத்துக்கிட்டே இருக்கீடா. நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. ஏன் போய் ஆய்வு செய்யக்கூடாதா? இப்ப போகலைன்னே வச்சுக்கோ, அதுக்கு என்ன சொல்வீங்க? திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்தால் அதை ஆய்வு செய்ய கூட முதலமைச்சர் போறதில்லைன்னு சொல்லுவீங்க. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்டினு சொல்றீங்களே, என்ன சார் உங்க சொந்த செலவுலையா கட்டினீங்க? மக்களுடைய வரிப்பணம் தானே. தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணம் தானே. ஏன் ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் தொடங்கப்பட்ட திட்டத்தை உங்களுடைய ஆட்சியின் போது கலைஞரும் மு.க. ஸ்டாலின் அவர்களோ சென்று ஆய்வு செய்தது இல்லையா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? எல்லா திட்டங்களும் கண்டினியூட்டி தான். திமுக பீரியடில் தொடங்கப்பட்ட திட்டம் அதிமுக பீரியடிலும் நடந்து முடியும். அதிமுக பீரியடில் தொடங்கப்பட்ட திட்டம் திமுக பீரியடிலும் தொடரும். அதானே உலக வழக்கம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில 6 மாத காலம் அடைச்சு வைக்கப்பட்டார். அது ஓகே, உங்க தாத்தா பண்ணிருக்காரு. நீங்க எத்தனை போராட்டத்துல கலந்திருக்கீங்க? எத்தனை உண்ணாவிரதத்துல கலந்திருக்கீங்க? எத்தனை முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க எப்படி துணை முதல்வரானீங்க? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே பல காலகட்டங்கள்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. 1952 ஒரு போராட்டம் நடந்தது. அதற்கு பேர் திருச்சி கள்ளக்குடி போராட்டம். அதுவும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரயில் தண்டவாளத்துக்கு குறுக்க படுத்து போராட்டம் செய்தார். இதை பற்றி சில உண்மை தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. எங்க அப்பாவும் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு. ட்ரெயின் வராத ட்ராக் எதுன்னு கேட்டுட்டு அதுல கொண்டு போய் தலைய வச்சவரு உங்களுடைய தாத்தா. அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம். அப்ப வண்டியும் பெருசா இருக்கு, பரவாயில்லையா? என்ன வண்டி? ரயில்ல விழுந்து. சரி, எங்க தலைவர் மாதிரி விசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? ஏதாவது போராட்டம் செய்து சிறைக்கு சென்றால்தான் தலைவராக முடியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் வரட்டும், அதுல போராடி ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறமா அரசியல் வாங்கன்னு சொல்றீங்களா? சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவளே. நீங்க போராடணும், ஜெயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க கருணாநிதி அவர்களுடைய பேரன்கிற ஒரே தகுதியோட சுலபமா துணை முதல்வர் ஆயிடலாம். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணுங்கிற நல்ல நோக்கமும் இருந்தால் போதும். அதுதான் நாட்டை ஆள்வதற்கான தகுதி. திமுக ஆட்சியை மக்கள் நிராகரித்ததற்கு காரணம் லஞ்சமும் ஊழலும் மலிந்து கிடந்தது. ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம். இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. சிஎம் விஜய் அவர்கள் உண்மையிலேயே இன்ஸ்பெக்ஷன் செய்ய தான் போனாரா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி டைவர்ட் பண்ற நோக்கத்தோட போனாரா அப்படிங்கறதெல்லாம் விட்டுருவோம். மக்களை ஒரு விஷயத்துல இருந்து மற்றொரு விஷயத்துக்கு டைவர்ட் பண்றத நீங்க பலமுறை உங்க ஆட்சியில செஞ்சிருக்கீங்க. உங்க ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது விகடன்ல வெளியான செய்தி தான் இது. இதுதான் உங்களுடன் ஸ்டாலினா, எந்த விஷயத்தையும் மடைமாற்றம் செய்வதில் இவர்கள் கைதேர்ந்தவர்களாயிற்றே அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்களை கலைத்து
கைது செய்வதற்கான ஏற்பாடு நடந்த அன்று இரவு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூலிப்படம் பார்த்திருக்கிறாரு. இந்த கூத்து எப்படி நடந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படுறத மீடியாக்கள் பெருசா காட்டிடக்கூடாது. கூலிப்படம் பார்க்க போனா மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் மீடியாக்கள் கவர் பண்ணணும். அதுக்குதான். இதுக்கு பெயர் மடைமாற்றம் செயல் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.